கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களோடு உங்களை வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தில் மனித வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லவங்க கெட்டவங்க, பாவிங்க பரிசுத்தவானுங்க, எல்லாருக்கும் வருகிற சில சோதனைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் வருகிற சோதனைகள் தான் இவை. அதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்ப்டேஷன், டெஸ்டிங்ஸ், சேலஞ்சஸ் அப்படி சொல்லலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற சோதனைகள். ஆனால் இவைகளை நம்ம எதிர்கொள்ளலாம். நம்ம என்ன செய்யலாம்? வி கேன் ஃபேஸ் இட். அதை நம்ம சந்திக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் இந்த சோதனைகள் பார்க்கும்போது உலகத்தில் எவ்வளவோ சோதனைகள் இருக்குது. தேர் ஆர் சோ மெனி டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்ஸ், டெம்ப்டேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம், ட்ரையல்ஸ், நிறைய விதமான காரியம் இருக்குது. நான் இப்பொழுது அதற்கான ஒரு சொல்யூஷன் சொல்ல போகல. அதை உலக மக்கள், உலகத்தில் பலவிதமான சோதனை இருக்குது. அந்த சோதனைக்கு என்ன சொல்யூஷன் ஆண்டவர் கொடுக்குறார் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்ல போகலை. நீங்கள் இன்னும் ஆண்டவரை அறியாதவர்களாக இல்லைன்னா அறிந்து ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்திகள் அவ்வளவு பொருத்தமாகிறார் நினைக்கிறேன். ஏனென்றால் கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் இந்த சோதனை எப்படி கிடக்கிறது, அந்த சோதனை எப்படி கிடக்கிறது, இந்த பிரச்சனை எப்படி கிடக்கிறதுனாலாம் வழி சொன்னால் உங்களுக்கு அது விளங்காது. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். கர்த்தரை உங்களுடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளையாக மாறுங்கள். அது முதலாவது நடந்தால் தான் மற்ற காரியங்கள் சொன்னால் உங்களுக்கு அது ஆவிக்குரிய தான். எல்லாவற்றையும் ஆவிக்கேற்றபடி என்ன செய்கிறான்? நிதானிக்கிறான்னு நம்ம 1-2-15 வாசிக்கிறோம். அது மாதிரி உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. குடும்ப பிரச்சனை இருக்குது, வியாதி பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது, வியாபார பிரச்சனை, வேலை பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, இப்படி நிறைய இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரபிள்ஸ் இருக்குது. அதற்கு எல்லாத்துக்கும் இந்த இடத்துல பதில் சொல்லலை. அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த மூலமாகத்தான் அடுத்த வாய்ப்பு காரியங்களுக்கான தெளிவுகள், தீர்வுகள் கிடைக்கும். இந்த செய்தி யாருக்குன்னு சொன்னால், கர்த்தருக்காக வாழ விரும்புகிறவங்க, அந்த வாழ விரும்புகிற பாதையில் செல்லுகிற பொழுது அவங்க சந்திக்கிற சோதனைகள். புரிகிறதா? நான் ஆண்டவருடைய நோக்கத்திற்காக வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் தேவனுடைய தரிசனத்தோடு செயல்படுகிறேன். நித்திய வாழ்வின் இலக்கை நோக்கி செல்லுகிறேன். அப்படிங்கிறது மாதிரி இருந்த ஒரு சூழல் உங்களுக்கு இருந்தால் அந்த பாதையில் வருகிற சில சோதனைகள் குறித்து இப்படி பார்க்க போகிறோம். அப்போ மற்றவங்க என்ன பண்ணலாம்? மற்றவங்களும் கேட்டு என்ன செய்யலாம்? விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய சோதனைகள் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. எல்லாவற்றையும் நம்ம ஒரே நேரத்தில் டீல் பண்ண முடியாது. ஏற்கனவே நிறைய காரியங்களை நம்ம டீல் பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இங்கே ஒரு நேரம் அனுமதிக்கும் என்றால் ஒரு 5 விதமான சோதனைகளை பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் தெரிஞ்ச சோதனைகள் தான். இந்த சோதனைகள் நாம் ஆண்டவருக்கென்று வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து அந்த பாதையில் செல்லுகின்ற பொழுது, அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது, நாம் அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும்னு சொல்கிறது மாதிரி ஆண்டவருக்காக வாழ வருகின்ற பொழுது அந்த பாதையில் ஏற்படுகிற பலவிதமான சோதனைகள், பரீட்சைகள். இந்த பரீட்சைகள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நாம் நேர்மறையாக பாசிட்டிவாக அப்படி போயிட்டே இருக்கிறவள்ள சில அப்டக்கிள்ஸ் வரும், சில தடைகள் வரும். நம்ம தொடர்ந்து மென்டலி நாம் ஒரு நல்ல ஒரு ஹோப்போட, நல்ல ஒரு என்ன சொல்வது, ஒரு நல்ல ஒரு குட் கான்சியன்ஸோடு போக முடியாதபடிக்கு சில ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும், சில ஹர்டில்ஸ் வரும். அந்த சோதனைகள் அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம தொடர்ந்து முன்னோக்கி வேகமாக செல்ல முடியாமல் நம்ம என்ன பண்ணுகிறது? ஸ்லோ டவுன் பண்ணுகிறது. இன்னொன்று, இந்த மாதிரிப்பட்ட பரீட்சை, தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிங்ஸ், டெம்ப்டேஷன்ஸ் என்ன பண்ண சொன்னால், நீ யார், நீ எந்த நிலைமையில் இருக்கிற, வாட் இஸ் யுவர் ப்ரெசன்ட் கண்டிஷன், வாட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதெல்லாம் அறிந்து கொள். வாழ்க்கையில் வருகிற சில சோதனைகள் நமக்கு இன்னும் எவ்வளோ பலம் வேணும், இன்னும் எவ்வளவு டெட்டர்மினேஷன் வேணும், இன்னும் எவ்வளோ தீவிரம் வேணுங்கிறத நமக்கு சொல்லுது. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நீ எவ்வளோ வீக்காக இருக்கிற, எவ்வளோ அறியாமல் இருக்கிற, எவ்வளவு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிற என்பதை நமக்கு சொல்லுகிறது. அதனால் சில சோதனைகளோடு நமக்கு நல்லதைத்தான் என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. எபேசியர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சோதனைகள் வந்த பிறகு, இப்போ நம்ம இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் இடிந்து விழுந்த பிறகு தான் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிப்பாங்க. போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு நிறைய விபத்து நடந்த பிறகு தான் என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு மேம்பாலம் கட்டலாமான்னு யோசிப்பாங்க. வெளிநாடுகள் அப்படி கிடையாது.
50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 100 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க, திட்டமிடுவாங்க. இப்போ ஒரு போர் வீரன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெல் எக்யூப்டாக இருக்கணும். இதாக ஒரு பிரச்சனை வந்துன்னா எதிர்க்கிறதுக்கு எல்லாமே ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் லோக்கலில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு ஒருத்தர் இன்னொரு அடிக்க வரவில்லை, அப்போ தான் எதாவது குச்சி இருக்கா பாருங்க, கட்டை இருக்கா பாரு, கத்தி இருக்கா பாரு தேடுவாங்கல்ல. ஒன்றும் ஆயத்தம் கிடையாது. ஒரு பிரச்சனை வருது, அப்போ அடித்தடி உருவாயிடுச்சு, ஆயுதத்தை தேடுவாங்க. ஆனால் போர் வீரன் என்ன பண்ண மாட்டான், அந்த நேரத்தில் ஆயுதத்தை தேடிட்டு இருக்க மாட்டான், அவன் வெல் எக்யூப்டாக இருப்பான். அதே போல் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுதம், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ், வெரி குட் ஆர்மரி, எல்லாவற்றையும் எடுத்து ரெடியாக இருங்க. இன்றைக்கி சண்டே வரல, நாளைக்கு சண்டே வரல, நாளை மறுநாள் வரல, ஆனால் என்றைக்கு ஒரு நாள் வந்துடும். பிரச்சனை என்பது இதுவரை வரல அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பது அல்ல. பிரச்சனை என்பது எப்பொழுதாவது ஒரு முறை திடீர்னு என்ன செய்யும், வரும். ஆகையால் ஆல்வேஸ் வி ஹேவ் டு பி வெல் ப்ரிப்பேர்ட், வி ஹேவ் டு பி வெல் எக்யூப்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ நோக்கத்தை நோக்கி நாம் செல்லுகிற பொழுது, தேவனுடைய தரிசனத்தை நோக்கி செல்லுகிற பொழுது அதன் பாதையில் சோதனைகள் வரும், பலவிதமான போராட்டங்கள் வரும், பரீட்சைகள் வரும் என்கிற முன்னறிவோடு அதற்கேற்றபடியான ஆயத்தத்தோடு இருக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீலை அனுப்புகிறவளை கூட நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் இங்கே தங்கிடுங்க, அவசரப்பட்டு போகாதீங்க. அங்கே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கோம், நிறைய பர்சிக்யூஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம், நிறைய அப்போஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் பி வெரி பவர்ஃபுல், யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் அப்படி சொல்லிட்டு அவர்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. சரி, இப்போ 5 விதமான சோதனைகளில் முதலாவது சோதனை என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் பண ஆசை சோதனை. இதுதான் ரொம்ப பெரிய சோதனைங்க. உலகத்தில் 2 சோதனை தான் ரொம்ப கடுமையான சோதனை. ஒன்று பண சம்பந்தமானது, இன்னொன்று பாலினம் சம்பந்தமானது. இந்த 2 சோதனைகளும் உணர்ச்சிகளோடு தொடர்புடையவைகள். மனிதனுடைய உணர்ச்சிகள் அதிகமாக தூண்டக்கூடியவைகள் இந்த பணமும் இந்த பாலினம் சம்பந்தமான காரியங்களும். இப்போ நம்ம அந்த பண ஆசை சம்பந்தமான காரியங்களை பார்க்க போகிறோம். ஆண்டவருக்காக வாழ செல்லுகிற பொழுதும் பணம் நமக்கு வேணும். பணம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, காசு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி போக முடியாது. we need money. நாம் கர்த்தருக்காக வாழ செல்லுகிற பாதையிலும் பணம் வேணும். ஆனால் பணம் வேண்டும், ஆனால் பண ஆசை நம்முடைய வாழ்வினுடைய முதலிடத்தில் இருக்கக்கூடாது. பணமும் வேண்டும், பணம் வேண்டுமானால் ஆசையும் வேண்டும். ஆசை இல்லாமல் எதையும் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. பணமும் வேண்டும், பண ஆசை வேண்டும். ஆனால் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால் பண ஆசை எங்கே உட்கார்ந்துருக்கக்கூடாது, முதலிடத்தில் உட்காரக்கூடாது. ஆனால் அந்த பணம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பண ஆசை எப்போவுமே பின்னால் உட்கார்றதுக்கு ரொம்ப சிரமப்படும். அதை நீங்கள் பேக்கில் வச்சு அது முன்னால் வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் சரி, என்ன விதம் பெரிய கொள்கைகள் இருந்தாலும் சரி, அந்த பண ஆசை என்ன பண்ணோம், என்ன பிடிச்சி பின்னால் உட்கார வச்சுருக்கிறியே, நான் முன்னால் இருக்க வேண்டிய ஆளாச்சு, என்னை முன்னால் வை, இதுதாண்டா முக்கியம், காசு தாண்டா முக்கியம், காசு தான் நாலு மதிப்பாங்க, காசு தான் அதை செய்வாங்க, என்ன பிடிச்சி பின்னால் உட்கார வச்சுருக்கிறியே. கொள்கையெல்லாம் உலகத்தில் எவன் மதிக்கிறான், கோட்பாட்டெல்லாம் எவன் மதிக்கிறான், குணாதிசயங்களெல்லாம் எவன் மதிக்கிறான், பணம் பந்தியில் குணம் குப்பையில். அதனால் நீ என்ன பிடிச்சி பின்னால் உட்கார வைக்காத, எங்கே விடு, முதலிடத்துக்கு விடு. எப்போவுமே பண ஆசை முந்துவதற்கு எப்பொழுதும் என்ன செய்யும். சிலர் பார்த்திங்கன்னா சில இடங்களில் உட்கார மாட்டாங்க, எழுந்து நின்றுட்டே இருப்பாங்க. உட்காருங்கன்னு சொன்னால் நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏதோ மூவ் பண்ணுறதுக்கு ஒரு மூடில் இருப்பாங்க. அதே மாதிரி பண ஆசை, இந்த பண ஆசை சோதனை சில நேரங்களில் பாசிட்டிவாக இருக்கிறவங்க இதெல்லாம் நமக்கு ஒரு சோதனையே கிடையாது. நாம் பணத்தை தேடியும் போகலை, எங்கேயா தப்பாக போய் சம்பாதிக்கிற வழி இருக்குதா, எங்கேயா போய்ட்டு அடித்து பிடிச்சி நம்ம 4 காசை சம்பாதித்து முன்னால் வர அந்த மாதிரி பெரிய தூண்டுதலெல்லாம் போகலை. நம்ம நார்மலாக இருக்கிறோம், நல்லதான் பண்ணிகிட்ருக்கிறோம். பண்ணிகிட்ருக்கிற வேலை என்ன நடக்குன்னா பணமே பண ஆசை நம்மளை தேடி வருது. நாம் எதை தேடி போகலை. சோதனை என்பது எப்பொழுதுமே நாம் தான் தேடி போகிறோம் என்பதல்ல, அது நம்ம என்ன செய்யும், தேடி வரும். தேடி வரல. இது என்ன, இந்த பண ஆசை ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். என்னாகமும் 22ஆம் அத்தியாயத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அங்கே ஆகான்ங்கிற ஒருவனை பார்க்குறோம். இந்த ஆகான் எங்கேயாவது காசு பணம் கிடைக்குமா, ஆசை அந்தஸ்து கிடைக்குமா தேடியெல்லாம் அலையலை. எல்லாரும் மாதிரி தான் கானானை நோக்கி செல்லுகிற அந்த பிரயாணத்தில் அவன் கொண்டிருந்தான். வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவன் அந்நிய நாட்டை அவங்க கேப்சர் பண்ணுறவள்ள என்ன பண்ணுறான், அந்த யுத்தத்தில் நிறைய பொருட்களை போட்டு போகிறாங்க. அதில் என்ன நடக்கிறது, யோசுவா 7:21, கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு ஆண்டு சொன்னால் அதில் எதையுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, தீட்டார் கொண்டார், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார். ஆனால் இவன் பார்த்தான், நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி பார்த்தது இல்லையே, அழகான ஒரு சால்வை,
அது மட்டும் இல்லை, என்ன இருக்குது, வெள்ளிச்சைகள் சிதறி கிடக்குது. என்ன பண்ணுறது? எதுக்கும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம், நாளைக்கு என்ன செய்ய ஏதாவது ஒரு விதத்தில். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது ஒரு வாகனத்தில் ஃபுல்லாக பணம் கொண்டு போகிறான், ஃபுல்லாக கரன்சி கட்டுக்கட்டாக இருக்குது, லேக்ஸ் கணக்கில் இருக்குது. போயிட்டுருக்கிற வேலை அவன் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். அவன் எதிரில் வந்து ஒரு 500 தாள் பறந்து வரும்னு வச்சுக்கலாம். என்ன நடக்கும்? 500 பறந்து வரல, இவன் என்ன செய்வான்? அதை பறந்து போய் பிடிக்க பார்ப்பான். அவன் வண்டி முழுதும் காசு தான் வச்சுருக்கிறான். இருந்தாலும் அந்த 500 பார்த்தோன்னே எனக்கு சடன் பிரேக் போடுவான் இல்லையா, 500 அப்படின்னு. அதை மாதிரி இந்த ஆகான் என்ன பண்ணான்னா, அவனாக தேடி போகலை, அங்கே அவன் பார்த்த உடனே இதெல்லாம் எப்படிடா விட்டுட்டு போகிறது, நம்ம வாழ்க்கையில் அடிமைகளாக இருந்து இவ்வளோ காலத்தை கடந்திருக்கிறோம், இதை மாதிரி பொருட்களை பார்த்ததே இல்லை அப்படின்னோடனே ஆண்டவருடைய கட்டளை ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி அவனுடைய மனம் என்ன செய்தது? அதை ஆசைப்பட்டது. வாழ்க்கையில் சில நேரங்கள் இப்படி தான், பணத்தை நாம் தேட மாட்டோம், ஆனால் பண வாய்ப்புகள் வரும். இப்போ பிள்ளையாமை குறித்து கூட பார்க்கும் பொழுது என்ன 22:18 வாசம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைய பாருங்கள், முதல்ல வந்து ரொம்ப பிரின்சிபிள் பர்சனாலிட்டி, நல்ல ஒரு மனுஷன், மேன் ஆஃப் பிரின்சிபிள். அவன் என்ன சொல்லிட்டான், இதை பாரு, நீங்கள் என்னை வந்து எல்லாருமா நினைக்கக்கூடாது, நான் வித்தியாசமான ஆள், கடவுள் என்ன சொல்கிறாரோ. அந்த பாலக்குங்கிற ராஜா வந்து சொல்கிறான், அந்த பாரு ஒரு கூட்டம் மக்கள் வந்திருக்கிறான், அவங்கள வந்து எங்களுக்கு யுத்தம் செஞ்சு வீழ்த்துறதுக்கு சக்தி இல்லை, அதனால் நீ மிக பிரபலமான ஒரு மந்திரவாதி, என்ன பண்ணு, நீ ஒரு வார்த்தை செஞ்சு அவங்களுக்கு எதாவது பண்ணிட்டேன்னு சொன்னால் அவங்களால என்ன பண்ண முடியாது, கை காலை தூக்க முடியாது, அந்த மாதிரி தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து ஆள் அனுப்புகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், நீ வீடு நிறைய பொண்ணை கொடுத்தாலும் சரி, பணத்தை கொடுத்தாலும் சரி, நான் என்ன கிடையாது, கடவுள் சொல்லாத ஆமாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சுட்டான். ஆனால் என்ன பண்ணுறாங்க வந்தவங்க, இதை பார்த்து செய்யா, ராஜா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்கிறார் ஐயா, இன்னும் வேணும்னா தருவார் ஐயா, உன்னை ரொம்ப ராஜ மோகத்தில் என்ன செய்வார், உயர்த்துவார், நல்லா யோசித்துக்கோ. அப்போ அவன் என்ன பண்ணுறான், கடவுள் சொல்லலைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன், வீடு நிறைய பணம் கொடுத்தாலும் செய்வேன், ஆனாலும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஆனாலும் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணி பார்க்குறேன், உடனே கடவுளுடைய சித்தம் அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? சில விஷயங்கள் சிலருக்கு நல்லாவே தெரியும் இது தேவனுக்கு சித்தம் கிடையாதுன்னு, ஆனாலும் என்ன பண்ண, அந்த ஆசை என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சித்தம் உருவாகிடும், மனசில் பிசாசே கொண்டு வச்சுருவான், இது கடவுள் சித்தம் தாப்பான் அப்படின்ட்டு. சிலருக்கு சத்தியத்தின் மூலமாக சில விஷயங்கள் சரியாக தெரியான்னு தெரியும், தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயத்தின் மேலே இருக்கிற ஆசையினால். இப்போ உதாரணமாக பைபிளில் வந்து அவிசுவாசியோடு அந்நிய நுகத்தில் என்ன செய்யாதிருப்பாங்க, பிணைக்கப்படாதிருப்பாங்க, எல்லாம் தெரியும், தெரிஞ்ச பிறகு வந்து. ஆனால் இப்போ புதுசாக ஒரு அலைன்ஸ் வந்திருக்குது, நிறைய காசு கொடுக்குறாங்களாம், நிறைய கோல்டு கொடுக்குறாங்களாம், ஒன்று மட்டும்தான் இல்லை, என்ன ரெட்ஷிப்பு மட்டும்தான் இல்லை, நம்மக்கிட்ட மட்டும் அது இருந்து என்னத்தை பண்ணிகிட்ருக்கு, நம்ம மட்டும் அந்த ரெட்ஷிப்பு வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஞானசானம் எடுத்த நினைப்பு தான் இருக்குது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இருக்குது, பொண்ணுக்கு என்ன மட்டும் கிடையாது, ரெட்ஷிப்பு, அது நம்ம என்ன பண்ணிடலாம், சத்தியத்தை சொல்லி கர்த்தரை அறிவிக்கிறீராக வழி நடத்தி, அதுக்குள்ளே நமக்கு என்ன வந்துடும், அவங்க ஒரு 2 கிலோ கொடுக்குறாங்களாம், அந்த மாதிரி வசனம் இப்படி சொன்னாலும் கடைசி என்ன பண்ணிடுவாங்க, ஜெபம் பண்ணிடுவாங்க, ஜெபம் பண்ண என்ன ஆகிடும், மைண்டு கர்த்தரை இறங்கி வந்துடுவார். இவங்க ஜெபிக்க கர்த்தர் என்ன பண்ணுவார், அங்கே மேலேருந்து அப்படி இறங்கி மகனே உன் மனம் விரும்புகிறபடி வாய்க்க கடவது, கர்த்தருடைய இதயத்துடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார், உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்கிறது அப்படின்ட்டு. அதை மாதிரி தான் பிள்ளையாமுக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தியத்தில் நிற்கிறான், கடவுள் சொல்கிறத நான் செய்வேன். அப்புறம் இந்த பணத்தையும் பொண்ணையும் ஆசையும் கௌரவப்படுத்தும், இதைப்படுத்தும் சொல்ல ஜெபம் பண்ணி பார்க்குறேன், பலியிட்டு பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க, கடைசியில் நினைச்சது ஆண்டவரை அவனுக்கு எதிராக வந்து நிற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ பண ஆசை பல நேரங்களில் பார்த்திங்கன்னா நாம் தேடி போகாது, நம்மளை என்ன செய்யும், தேடி வரோம். தேடி வருகிறவள்ள இதை எல்லாரும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. உதாரணமாக எலிசாவோட வேலைக்காரன் எலிசா எப்போவுமே பார்த்தீங்கன்னா துவக்கத்திலே பார்த்தோம், ஒரு சோதனை வந்த பிறகு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுற பார்க்குறதில்ல, வருகிறதுக்கு முன்னாடி எதிர்கொள்வதற்கு நீ ஆயத்தமாக இருக்கணும். இங்கே இந்த எலிசா என்ன செய்கிறான், வாஸ் வெல் ப்ரிப்பேர்ட். அப்போ அந்த நாகமான்கிறவனுக்கு பெரிய மிராக்கிள் பண்ணி அவன் நிறைய ஹியூஜ் என்ன செய்கிறான், திங்ஸ் எல்லாம் கொடுக்குறான், பணமெல்லாம் கொடுக்குறான். அப்போ இவன் என்ன சொல்கிறான், வாங்க மாட்டேன். அந்த வசனத்தோட வாசிக்கலாம், 2 ராஜாக்கள் 5:15. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு அல்லாமல் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேற தேவர்கள் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும். அங்கெல்லாம் காணிக்கை ஊழியக்காரன் போய் கெஞ்சினாங்க, வாங்கிக்கையா. இப்போ ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்,
கொடியா பார்த்து பண்ணியா. அன்றைக்கி ஊழியக்காரங்கிட்ட அவங்க கொஞ்சம் பாருங்க, ஒரு காணிக்கை வாங்கிப்பா, அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குப்பா, உனக்கு ஒரு காணிக்கை கொண்டு போய் கொடுக்கலன்னா எனக்கே மனசு என்ன செய்யாது. இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு, ஒன்றும் வாங்காமல் எப்படி நான் போகிறது, இதை வாங்கினேன். இன்னைக்கு ஊழியக்காரன் என்ன பண்ணேன், கெஞ்சின்னு நினைச்சான். ஒன்றுமே இல்லைன்னா காதில் இருக்கிறதையா கழட்டி போடுங்க, அதுவும் இல்லையா கடன் வாங்கியாவது போடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு அவசரம் வந்தால் கடன் வாங்குறீங்களா, கர்த்தருக்கு தேவை. உங்கள் வீடு கட்டணும்னா லோன் வாங்குறீங்களா, அப்போ சர்ச்சு கட்டுறதுக்கு நீ வாங்காமல் யார் வாங்குறது, வாங்க லோன். இந்த மாதிரி இவன் என்ன செய்யறான், விசுவாசிகள்கிட்ட போய் கெஞ்சிறான். இது காலம் மாறி போச்சுது. ஆனால் எலிசா என்ன பண்ணுறேன்னா, நோ வாங்க மாட்டேன், ஆண்டவர் எனக்கு அதுக்கெல்லாம் அனுமதி தரல. ஆண்டவர் உனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறது, உன் நாட்டுக்காரனுக்கு உங்கள் ராஜாவுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் இதை பண்ணியிருக்காரு, காசு வாங்குறதுக்கு இல்லை. வாங்க மாட்டேன். அப்போ அவன் முன்பாக எப்படி இருக்கிறான், அந்த தீங்கு நாள் வர்றதுக்கு முன்னாடி, அந்த சோதனை வர்றதுக்கு முன்னாடியே அவன் வந்தால் வேணான்னு சொல்ல ஆயத்தமாக. ஆனால் இன்னொருத்தர் தான் பாருங்கள், 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க, ஒரே சர்ச்சு தான், ஒரே ஃபெல்லோஷிப் தான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், வாங்க மாட்டேன்னா அவன் என்ன பண்ணான், வாங்காமல் விட மாட்டேன். இவ்வளவு நம்மளை தேடி வந்ததை ஆசீர்வாதங்கிறத அவன் தேடி அலைகிறான். இப்போ கர்த்தர் நம்ம வழியிலே வர வச்சிருக்கிறார். வந்த ஆசீர்வாதத்தையும் இந்த கிழடு என்ன செய்யலை, வாங்க விட மாட்டேன்றது. அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், பிடி உஷா ஓடுற மாதிரி ஓடி, ஐயோ இறக்கி ஓடி. இப்போ தான் 2 பேர் வந்தாங்க மலைப்பகுதியிலேருந்து, எங்கள் முதலாளிக்கு அது தெரியாமல் போச்சுது, அவன் இப்போ தான் வந்தாங்க, அதனால் அவனுக்கு மாற்றுடையும் ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணு அப்படி சொன்னோன்னா அவன் கேட்டதோடு அவன் 10 மடங்காக என்ன செய்கிறான், பண்ணுறான். இந்த 2 பேருக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்ன, கேஆசி சும்மா இருக்கிறவள்ள ஒன்றும் பண ஆசைக்கு ஒன்றும் விழலை, கேட்டெல்லாம் வாங்க போகலை. ஆனால் ஒரு ஆசை தூண்டப்பட்ட பொழுது அந்த ஆசை அவரால் என்ன பண்ண முடியல, ஃபேஸ் அதை அவரால் என்ன பண்ண முடியல, ரெசிஸ்ட் பண்ண முடியலை, அந்த ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அதாவது பண ஆசை சம்பந்தமான காரியத்தில் இந்த எலிசாவுக்கு இருக்கிற ஒரு கொள்கை இருக்கணும். என்னன்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை முதலிடத்தில் வைக்க சொல்லியிருக்கிறாரோ அதை முதலிடத்தில் வைக்கணும். பணம் வேணும், ஆனால் பண ஆசை முதலிடத்தில் இருக்கக்கூடாது. முதலாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழ்கிறத முதலிடத்தில் வைக்கணும். அந்த வாழ்கிறதுக்கு தடையில்லாமல் ஏதாவது வருதா, பணத்தை வாங்கிக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு பிரச்சனை ஏற்படுத்தும்படியான எந்த விதமான பெனிஃபிட்டை நான் என்ன பண்ண மாட்டேன், அக்செப்ட் பண்ணுவேன். அந்த விதமான ஒரு பிரின்சிபல் நமக்கு வேணும். அது யாருக்கு இருக்கும், those who are with God. தேவனுடைய உறவில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த உறவு சார்ந்த கொள்கை இருக்கும். இதே விதமான ஒரு கொள்கை தான் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆபிரகாம் இடத்துல அந்த சோதர ராஜா என்ன சொல்லுவானா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அடைய முடியாத வெற்றி நீ அடைந்து எங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை பெற்றுக் கொடுத்துருக்குற, அதனால் நீ என்ன பண்ணுன்னு சொன்னால் அந்த பொருளெல்லாம் நீ எடுத்துக்கோ. சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் திருன்னு முழிக்கிறீங்க, ஒரு முன்னால் பின்னால் ஒன்றுமே சொல்லாமல் எதையோ சொல்லிட்டு கிடையாது, ஒன்று விளங்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. எல்லாத்தையும் நான் சொன்னேன்னா பிரசங்கத்தை என்ன பண்ண முடியாது, முடிக்க முடியாது. அதனால் இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு பெரும் பொருள் தொகை கொடுக்க முன் வந்த பொழுது, பொருட்கள் கொடுக்க முன் வந்த பொழுது ஆபிரகாம் என்ன பண்ணுறான்னா, வாங்க மாட்டேங்கிறான். ஏன்னா ஆபிரகாம் ஒரு கொள்கை இருந்து, என்ன கொள்கைன்னா, அதாவது தேவனை தவிர வேறு யாரும் என்னை ஐஸ்வர்யவனாக்கினார்கள் என்ற பெயரை நான் கொடுக்க விரும்பலை. அதை தேவனை தவிர வேறு யாராலும் நான் ஆசீர்வதிக்கப்பட விரும்பலை. அப்போ என்ன அர்த்தம், தேவன் தம்முடைய பரிசுத்தமான வழியில் என்னை ஆசீர்வதிக்கணும். அவரால் ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த நிலைமையை வேறு எவர் கொடுத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அக்செப்ட் பண்ணணும். அதன் அர்த்தம் என்ன சொன்னால், தேவனால் வராத எந்த உயர்வும் எனக்கு வேண்டாம். தேவனை தவிர வேறு எதுவும் என்னை பணக்காரனாக்கக்கூடாது. தேவனுடைய வழிகளை தவிர எதுவும் என்னை பணக்காரனாக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் பணக்காரனாக்குறது குறுக்கு வழி, தவறான வழிகள், தவறான யோசனைகள். பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று பார்த்த உடனே இந்த வழிக்கும் நாம் அறிந்த கர்த்தருடைய வழிக்கும் சரிதானன்னு பார்க்குறதே இல்லை. அப்போ கொஞ்ச நாளைக்கு பிறகு நமக்கு வந்த வசதி எப்படி வந்ததுன்னு பார்த்தா, இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்ல முடியுமா, இந்த சொத்து கர்த்தரால் வந்ததுன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியும். எதனால் வந்தது, எங்கள் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா, எங்கள் சொந்தக்காரங்க கொடுத்த ஐடியா, அரசியல்வாதி கொடுத்த ஐடியா, அடுத்தவங்க கொடுத்த ஐடியா. நீ பணக்காரனானது எப்படி, கர்த்தருடைய வழியில் அல்ல, கர்த்தரை சார்ந்த விசுவாசத்தில் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி அல்ல. அதனால் ஆபிரகாம் சொன்னான், இல்லை தேவனால் மட்டும்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன், வேறு எந்த வழியில் வந்தால் அது சரியற்றதாக இருக்கும் அப்படின்னு இப்படி சொல்லுகிறதுனால, அப்போ சரி நம்ம வீட்டிலே உட்காந்துக்கும்,
தேவனால் வருகிற வரைக்கும் என்ன செய்யும், வெயிட் பண்ண. அப்படி நான் சொல்ல வரல. தேவனுக்கேற்ற வழி, தேவனால் வருகிறேன்னு அர்த்தம் தேவனுக்கேற்ற வழியில், தேவனுடைய வார்த்தைகளின் வழியில். ஆதியாகமம் 14:22 வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் என்ன செய்யறான், நீ என்னை ஐஸ்வர்யவானாக்கின என்று சொல்லுவதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன்னு சொல்லுவான். 2 விஷயம் வேணும். ஒன்று, உங்களுக்கு தேவ உறவு இருந்தால் அந்த தேவ உறவுக்கேற்றபடி தேவனுடைய வார்த்தையின் மேலும் வழிகள் மேலும் ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும். என்னுடன் இருக்கிற ஆண்டவருக்கு உகந்ததல்லாத எந்த வழியிலும் நான் என்ன செய்வேன், பணத்தை சம்பாதிக்கணும். காசு தான், பணம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குடும்பம் முக்கியம் கிடையாது, புள்ள முக்கியம் கிடையாது, ஹெல்த்து முக்கியம் கிடையாது, சர்ச்சு முக்கியத்துவம் கிடையாது. காசு காசு காசு. இரவும் பகலும் வேலை, இரவும் பகலும் தொழில், இரவும் பகலும் மணி மேக்கிங். காற்றுள்ள போது என்ன செய்யணும், தூற்றிக்கொள்ளணும். சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் தான் பிரதர், இன்னும் ஒரு 5 வருஷம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் சொல்லி 80 ஆனாலும் சரி, 85 ஆனாலும் சரி, 90 ஆனாலும் சரி, இன்னும் 5 வருஷம் தான். ஆமாம், வாலிப வயசில் இருக்கிறவங்கள நமக்கு வயசான காசு தேவைப்படும் அப்படின்னு. வயசான பிறகு வயசாகி போச்சதுங்க, இப்போ வேறு வழியில் சம்பாதிக்கலை, அப்புறம் என்ன பண்ணுறது, 4 காசு நாம தான் என்ன செய்யறது, சம்பாதிக்கணும். பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, சார்ந்து இருக்கக்கூடாது. அந்தந்த காலத்துக்கு ஒரு நியாயத்தை சொல்லிக்கிறாங்க. அருமையானவர்களே, 2வது கொள்கை என்னன்னு சொன்னால், தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது சில நேரங்களில் தேவனை சார்ந்திராதவர்களுக்கு வருகிற அளவுக்கு வரும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் குறையலாம். சில நேரம் ஆபிரகாமை போல நிறைய வரலாம், சில கொஞ்சம் குறையலாம். ஆனால் தேவனை சார்ந்திருந்து அவருடைய வழியில் வந்தது அதிகமாக இருந்தாலும் ஆசீர்வாதம் தான். ஆபிரகாமை போல் அதிகமாக இருந்தாலும் ஆசீர்வாதம் தான், இல்லை பவுலுக்கு இருந்த போல் கொஞ்சம் இருந்தாலும் ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் நிறைய கொடுத்தாலும் ஆசீர்வாதம் தான், கொஞ்சம் கொடுத்தாலும் ஆசீர்வாதம் தான். சிலருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்ல நல்ல பொருள் வாங்கி கொடுத்தா தான் ஒரு சாப்பாடை கொஞ்சம் ருசியாக செய்ய தெரியும். அவ்வளவு காஸ்ட்லி திங்ஸ் வாங்கி கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க, இது செஞ்ச முறையினால இல்லை, அந்த பொருளுடைய தன்மையினால் ருசி வரும். இப்போ சிக்கன் மட்டன்லாம் செய்கிற வேலை யார் செஞ்சாலும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனி சுவை இருக்குது. எதுக்கு, அதாவது சிக்கன் மட்டன் பார்த்திங்கன்னா, மட்டன் சிக்கன் வந்து எப்படி செஞ்சாலும் என்ன இருக்குது, அது ஒரு டேஸ்ட் இருக்குது. அதனால் யார் செஞ்சாலும் அது டேஸ்ட் வரும். ஆனால் சாம்பார் செய்கிற வேலை தான் தெரியும், காரக்குழம்பு செய்கிற வேலை தான் தெரியும், அப்புறம் மோர் குழம்பு செய்கிற வேலை தான் தெரியும், பலவித கூட்டு வைக்கலாம் சொன்னேன். இந்த கேரளாவிலலாம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமான காயை வச்சு கூட என்ன பண்ணிடுவாங்க, நம்ம ஊரில் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா ரொம்ப வஞ்சிரம் வாங்கணும். அங்கே சாதாரண அயலை மீனை வாங்கி வச்சு என்ன பண்ணிடுவாங்க, சாதாரண பொடி மீனை வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க. அப்போது ஆண்டவர் கொடுக்கறது அதிகமாக இருந்தாலும் அந்த அதிகத்தை பற்றவன் நன்றாகத்தான் இருப்பான். ஏன்னா அது ஆண்டவர் கொடுத்தது. கொஞ்சம் கொடுத்தாலும் தட் வில் சாட்டிஸ்ஃபை ஹிம், அவனை திருப்திப்படுத்தும். 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கும் பொழுது, போதும் என்ற மனதுடனே கூடிய. இன்றைக்கி நிறைய பேர் வந்து நமக்கு எவ்வளவு இருந்தால் எப்படி நல்லா இருக்க முடியும் யோசிக்கிறாங்களே ஒழிய, யாரோடு இருந்தால் நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறதில்ல. கர்த்தரோடு இருக்கிறவனுக்கு நிறைய தேவை கிடையாது. நிறைய இருந்தாலும் நல்லதுதான், அவன் 4 பேருக்கு பிரயோஜனமாக இருப்பான். கொஞ்சம் இருந்தாலும் அதனால் அவன் என்ன செய்வான், திருப்தியற்று போயிட மாட்டான். அந்த கொஞ்சமே அவனுக்கு திருப்தியை கொடுக்கும். ஆக இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிற நம்ம ஆசைப்பட தப்பு கிடையாது. ஆனால் பண ஆசை எந்த இடத்துக்கு வந்து விடக்கூடாது, முதலிடத்துக்கு வந்து விடக்கூடாது. முதலிடத்துக்கு வருவது எப்படி, ஆண்டோடைய வழியை விட்டு, ஆண்டோடைய சத்தியத்தை விட்டு, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட்டு, ஆண்டோடைய சமூகத்தில் செலவிட வேண்டிய நேரங்களை விட்டு நாம் சம்பாதிக்கிறோம். பாருங்கள், ஜெபிக்க கூட கொஞ்சம் பேருக்கு நேரம் கிடையாது, பைபிள் படிக்க நேரம் கிடையாது. அவங்களே சொல்லுவாங்க, சாரி பிரதர் டைமே கிடையாது. இந்த தியானத்தில் கொடுத்து நீ காசு தராண்டாலும் பரவாயில்லையா, படியா, டெய்லி ஒரு 2 நிமிஷம் படியா அப்படின்னு சொன்னான். சாரி பிரதர், இதை படிக்க தெரிந்த, அதாவது படிக்க பிரயோஜனப்படுத்துகிற ஒருத்தர் கொடுங்க. இவர் பிரயோஜனப்படுத்த மாட்டாராம். சிலர் எங்கிட்ட வந்து ரொம்ப நீதிமான்களை மாதிரி பேசுவாங்க, பிரதர் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த புக்கை வேறு யாருக்கா கொடுங்க பிரதர். ஏன் நீங்கள் படிக்க மாட்டீங்களா? டைம் இல்லை பிரதர், ஐ எம் ஸோ பிஸி. எதில் பிஸி? காசு சம்பாதிக்கிறது. நிறைக்க காசை சம்பாதிக்க வேண்டியது. அப்புறம் பிள்ளைகளுக்கும் சரியாதை வச்சு என்ன செய்யாது. 2 நிமிடம் படிக்கிற புத்தகத்தை இலவசமாக கொடுத்தா கூட என்ன சொல்கிறோம், டைம் இல்லை. ஏன் டைம் இல்லை? கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் கர்த்தருடைய காரியங்களை நேரத்தை செலவிடுறதுக்கும் நேரம் இல்லாமல் போச்சுன்னா உன்னுடைய நேரங்கள் சபிக்கப்பட்டிருக்கிறதுன்ற அர்த்தம். அது ஒரு சம்பாதிச்சாலும் அது எப்படிப்பட்டதாக இருக்கும், சாபமாக தான் இருக்கும். அதனால் வந்து முழுமையான பிரயோஜனம் வராது. சரி, எனவே இந்த பண ஆசை சோதனையை நாம் எப்பொழுதுமே ஜெயிக்கிறதுக்கு தேவ உறவில் உறுதியாக இருக்க வேண்டும், தேவனுக்கேற்ற வழிகளில் உறுதியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலே தேவனோடு இருந்து கொண்டு கொஞ்சம் இருந்தாலும் நாம் நன்றாகத்தான் இருப்போம்.
கொஞ்சம் இருந்தாலும் நன்றாக அனுபவிப்போம். அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் ஆபிரகாமுக்கு இருந்தது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நிறைய இன்னும் இருக்குது. அநீதியின் சோதனைகள். அதாவது நாம் நீதியும் நேர்மையுமாக வாழ்கிறதுக்கு முன் வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா உலக மனுஷன் இவனை அநீதி பண்ணுவான், அவனை அநீதி பண்ணுவான். இப்போ சிலர் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையிலே நிறைய பேர் அநீதி பண்ணியிருப்பாங்க, அநியாயம் பண்ணியிருப்பாங்க, அக்கிரமம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் இவங்களுக்கு சிலர் அநியாயம் பண்ணுவாங்க. அப்போ கொதித்து எழுதுவாங்க, அப்படி தானே? ஆனால் இவனும் என்ன தான் பண்ணிகிட்ருக்கான்? இவனும் அநியாயம் தான் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அநியாயம் இவன் பண்ணாலும் இவனுக்கு எதிராக அநியாயம் பண்ணுறவல்ல. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு ஒன்று இருக்குது. என்னது? இடி தீவிரமாக செயல்படுது. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது இந்தியாவில் மக்களுக்கு இப்போ தான் தெரியும். முதல்ல மத்திய ஆட்சிக்கு அடுத்தது இப்போ மக்களுக்கு அதிகமாக தெரிந்த ஒன்றுன்னு இடி. இந்த இடி தீவிரமான ஆக்ஷனில் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, எதிர்க்கட்சிகள் சம்பாதிச்சு வச்சுருக்கிற காசை மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. எதிர்க்கட்சிகள் மேலே தான் அந்த நடவடிக்கைகள் பாய்த வழி ஆளுங்கட்சிக்கு இல்லை. அதுக்கு இன்னும் அடுத்த டைம் வரும். இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறோம், என்ன பண்ணுவோம் அடுத்தது? என்னைக்காவது ஆட்சிக்கு வருவான், வந்து தான் என்னைக்காவது வருவான். ஒரு இன்றைக்கி வராட்டலும் ஆமாம், நேற்றுக்கு நீங்கள் உப்பு தின்னீங்க, இப்போ தண்ணி குடிக்கிறீங்க. அடுத்தது இன்றைக்கி உப்பு திங்கிறவங்க என்ன பண்ணுவான், நாளைக்கு தண்ணி குடிப்போம். மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கோம். அப்போது இதில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வரவுக்கு மீறி வருமானத்தை மீறி சம்பாதிச்சா பெரிய தவறு. ஆனால் அந்த தவறை யார் செஞ்சால் தான் ஆக்ஷன்? எதிர்க்கட்சி செஞ்சால் தான். ஆளுங்கட்சி செஞ்சால் அது தவறு கிடையாது. ஆளுங்கட்சி உள்ளவங்களுக்கு செய்கிற வாய்ப்பு இருக்குது. ரைட், இருக்கட்டும். வாழ்க்கையில் மனுஷன் இயல்பாகவே அநீதியாக இருக்கிறான், அக்கிரமமாக இருக்கிறான், அநியாயம் பண்ணுறான். ஆனால் அவனுக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி அநியாயம் பண்ணுறாங்க. இவன் மற்றவங்களுக்கு அநியாயம் பண்ணுறான், அவன் இவர்களுக்கும் அநியாயம் பண்ணுறான். இதில் இந்த மாதிரிப்பட்ட சூழல் என்னன்னு சொன்னால் நம்ம மனசை பெருசாக பாதிக்காது. நான் 4 பேருக்கு அநீதி பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சிங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது யாருன்னு கேட்ட போகிறீங்க. நான் ஒருத்தருக்கு அநீதி பண்ணலை. உதாரணத்துக்கு இப்போ நான் 4 பேருக்கு அநீதி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் எனக்கு யாரோ 2 பேர் அநீதி பண்ணால் என் மனசுக்கு ரொம்ப பாதிப்பு இல்லை. ஏன்னா நம்ம 4 பேருக்கு பண்ணுறோம், நமக்கு 2 பேர் தான் பண்ணுறான். அந்த விஷயத்தில் கடவுளுடைய புண்ணியத்தினால நம்ம 4 பேருக்கு பண்ணுறோம், நமக்கு 2 பேர் தான் பண்ணுறான்னு ஒரு மனம் இருக்கும். ஆனால் நான் ஒருத்தருக்கும் அநீதி பண்ணலை, ஒருத்தருக்கும் அக்கிரமம் பண்ணலை, ஒருத்தருக்கும் அநியாயமாக எதுவும் செய்யலை. எனக்கு எவனோ அநீதி பண்ணுறான்னா என்ன வரும்? பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்ல, பெரிய மன கொந்தளிப்பு வரும், பெரிய பாதிப்பு வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கங்களை மையமாக வைத்து செல்லுகின்ற பொழுது நாம் நீதியாக வாழ வந்துட்டோம். இனி நமக்கு அநீதி வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம், அநியாயம் வேண்டாம், நீதிக்கு புறம்பான எதுவும் வேண்டாம் என்று நாம் நீதிக்குட்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆனால் அந்த பாதையில் நமக்கு அநீதி வரும், அந்த பாதையில் நமக்கு அக்கிரமம் வரும், அநியாயம் வரும். அதுபோன்ற சோதனைகள் வருகின்ற பொழுதுதான் நான் அநீதிமானாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு எவனும் அநீதி பண்ணுறான், நான் நீதியாக வாழ விரும்புகிறேன், என்னுடைய ஆண்டவர் நீதி உள்ளவர், அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி வருகிறது என்று சொல்வது ஒரு பெரிய வேதனையை கொடுக்கும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தீமைக்கு தீமையை செய்யாதருங்க. ரோமர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தீமைக்கு தீமை செய்யாதருங்கள். அப்போது நாம் நீதியாக வாழ்கிறோம், நீதிபராகிய தேவனை சார்ந்து வாழ்கிறோம், உண்மையாக வாழ்கிறோம், அநியாயம் பண்ணாமல் வாழ்கிறோம், அக்கிரமம் பண்ணாமல் வாழ்கிறோம். இப்பொழுது நமக்கு எதிராக வருகிறது. இந்த மாதிரி வருகிறவர்கள் தான் நமக்கு மனசில் ஆத்திரமும் கொந்தளிப்பும் கோபமும் எரிச்சலும், ஆண்டவர் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரோ அப்படி சிந்திக்கும்படியான சிந்தனைக்கான தூண்டுதலும் ஏற்படும். இது போன்ற சோதனைகளை நாம் என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். அப்போது நீதின்று இந்த மாதிரிப்பட்ட அநீதியை சகிக்கிறதுக்கு எப்படி என்ன வழி இருக்குன்னா, அது தேவனுடைய நீதியின் மேலே நாம் வைக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை. ஆண்டோடைய நீதி என்ன தெரியுமா? தீமையை சகிக்கிறது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ண, நிறைய பிரசங்கிமார்கள் கூட பிரசங்கம் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், உனக்கு யார் யார் அநியாயம் பண்ணியிருக்கிறாள் அத்தனை பேருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நாளைக்கு அநியாயம் பண்ணுவார். உன்னுடைய நீதி மறக்கப்பட்டதா, உன்னுடைய நியாயம் மறக்கப்பட்டதா, நிச்சயமாக உனக்கு நியாயத்தை நிலைநாட்டுவார். இது சில நேரத்தில் நடக்கும், சில நேரத்தில் நடக்காமலும் போகும். சில நேரத்தில் நமக்கு அநீதி பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்காமலும் இருக்கும். சில வேளை நமக்கு அநியாயம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த அநியாயத்துக்கு என்ன பண்ணுறதில்ல, நமக்கு நியாயம் கிடைக்காமலே போயிடும். ஆனால் உலகத்தில் நமக்கு நியாயம் கிடைக்காமல் போனாலும், நீதி கிடைக்காமல் போனாலும், நீதிபரராகிய தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே அந்த அநீதியை சகிக்கிறதுக்கும் அந்த அக்கிரமத்தை பொறுத்து கொள்றதுக்கும் நமக்கு என்ன வருகிறது?
ஒரு டிவைன் பவர் வருகிறது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது ஒரு முறை சொல்லுவார், நீங்கள் இந்த மாதிரி தான் கோர்ட்டுக்கும் அங்கங்கேயும் போட்டு அலைஞ்சிக்கிட்டு நீதி தேடுறத விட ஏன் நீங்கள் அநியாயத்தை சகிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அநீதியை சகிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா ஆண்டவருடைய நீதி சகிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவமானங்களையும் இழிவுகளையும் எல்லா விதமான நீதிக்கு எதிரான காரியங்களும் அவருக்கு செய்யப்பட்ட பொழுது என்ன செய்தார்? அவர் சகித்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே நீதியாகத்தான் நடைபெறும் என்று இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. இது அநீதி நிறைந்த உலகம், இது அக்கிரமம் நிறைந்த உலகம். நிறைய பேர் நினைத்து கொள்கிறோம், நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனால நமக்கு எவன் அநீதி பண்ணாலும் அதை உடனடி ஆண்டவர் கிளியர் பண்ணிடுவான்னு. சில நேரங்கள் அது அப்படி அல்ல என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அநீதி செய்தவனுக்கு ஒரு தீங்கு நடக்காமல் இருக்கும். நானும் என்னுடைய வாழ்க்கையிலேயே அதை பார்த்துருக்குறேன். எனக்கு அநீதி செய்த எல்லாருக்கும் என்ன நடக்கலை? அநீதி நடக்கலை. எனக்கு அநியாயம் பண்ண எல்லாருக்கும் என்ன பண்ணலை? அநியாயம் பண்ணலை. ஒரு காலகட்டத்தில் நானும் வடக்கத்துக்கு பார்த்துட்டே இருந்தேன். கர்த்தனை என்ன செய்வார்? நியாயம் கேட்பார், நியாயம் கேட்பார். ஒரு நியாயத்தையும் கேட்கல. கேட்டிருக்கார். அவர் கேட்குற விதமே வித்தியாசமானது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவன் அநியாயம் பண்ணானா அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காத, நான் உனக்கு நீதி பண்ணுறேன், என்ன பாருங்கிறார். என்ன பார்க்க உனக்கு எல்லாமே என்ன ஆகிடும்? சரியாயிடும். நீ அவனையே பார்த்து அவன் நல்லா இருக்கிறானே, அவன் பச்சையாக இருக்கிறானே, நான் தானே கஷ்டப்படுறேன், இப்படி பார்த்து கொண்ட என்னை பார். ஆண்டவருடைய நீதியை நாம் பார்க்க மற்றவர்கள் செய்த அநீதிகளை மறந்து விடுவோம். எனவே தான் 1 பேதுரு 3ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனம் வாசிப்போம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல், தீமைக்கு தீமையை செய்யாமல் இருக்கிறதா தேவனுடைய நீதி. உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. அவன் அநீதி பண்ணா பண்ணிட்டு போட்டும். ஏன்னா உலக மனுஷன் அநீதி தான் பண்ணுவான், உலக மனுஷன் அக்கிரமம் தான் பண்ணுவான். ஏன்னா அவங்ககிட்ட ஆண்டவர் கிடையாது, அவங்ககிட்ட சத்தியம் கிடையாது, அவன் நல்ல மனசாட்சி கிடையாது. அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால அநீதி பண்ணுவான், அக்கிரமம் பண்ணுவான், அநியாயம் பண்ணுவான். அவர்கள் எல்லாருடைய மனசையும் மாற்றி, அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றித்தான் நமக்கு நீதி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைக்கவில்லை. அநியாயம் பண்ணுறவன் இன்னும் அநியாயம் பண்ணட்டும், ஆனால் நியாயம் பண்ணுறவன் என்ன செய்யட்டும்? இன்னும் நியாயம் பண்ணட்டும். அதே தான் ஆண்டவர் அநீதி பண்ணுகிற எல்லாரையும் அழித்து விடுகிறாரா? இப்போ சவுல் தாவீதுக்கு எதிராக எவ்வளவோ காரியங்கள் செய்தான். உடனே நீதி உள்ள தேவன், என்னுடைய தாசனுக்கு நீ வீதமாக எதிராக செய்தாயா என்று சொல்லி உடனே ஸ்டாப் பண்ணாரா? அவன் ஓடினானே இல்லையா? ஓடினான். ஆனால் ஒரு நாள் தேவ நீதி செய்த. எப்படி? உடனடியாக சவுலை வீழ்த்தி அல்ல, தாவீதை உயர்த்தி. அதற்கு ஒரு வேலை இருந்தது, சவுலுக்கு ஒரு வேலை இருந்தது. அதுவரையிலும் அவனுடைய துன்பங்களை எல்லாம் அனுபவித்தான். ஆனால் ஒரு நாள் ராஜாவாக என்ன செய்தான்? முடிசூட்டப்படுகிறான். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு எதிராக செயல்பட்டவங்க, அநியாயம் பண்ணவங்க, அவங்களுக்கு என்ன நடக்குது அவங்க அதை உணரணும். நம்முடைய இப்போ என்ன வேணால் அவங்க இன்னும் உணரவில்லையே, அவங்க இன்னும் உணரவே வேண்டாயா. நீ ஆண்டவரை நோக்கி பார். அவரை பார்க்க உனக்கு மனசுக்கு என்ன வந்துடும்? அவருடைய நீதியை பார்க்க மற்றவருடைய அநீதி உனக்கு ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது. அப்போது தேவனுடைய நீதியை பார்க்கணும். ஆண்டவர் சில நேரத்தில் தீயவர்களை தடுக்கிறதில்ல, ஆனால் அவர்களால் என்ன செய்யப்பட்டதோ அவைகள் நம்மை பெருசாக பாதிக்க விடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. சில வேளை அநீதி செய்தவர்களுக்கு தேவன் அநீதி செய்கிறதில்ல, ஆனால் நமக்கு நீதி செய்கிறார், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர்றார். நீ நல்லா வாழ். அவன் நஷ்டப்படுத்துறானா, அவனுக்கு நஷ்டம் வேணும்னு நீ பார்த்துட்டு இருக்காத. உனக்கு நஷ்டம் ஏற்பட நான் உனக்கு லாபம் தர்றேன். இதுதான் ஆண்டவர் செய்கிறார். இந்த நீதியை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நீதியை அறிந்து கொள்ள வேண்டும். தீயவர் நிறைந்த உலகம், அக்கிரமக்காரர் நிறைந்த உலகம், இவர்களுக்கு நடுவில் எப்பொழுதும் அவர்களுக்கு எதிராக நமக்கு நீதி நிலைநாட்டப்படும், நியாயம் நிலைநாட்டப்படும் என்று சொல்லுவோம். ஆனால் தேவன் தம்முடைய நீதியினால் நம்மை வாழ வைப்பார். அல்லேலூயா. அவன் செய்த அநீதியினால், அவன் செய்த அநியாயத்தினால், அவன் செய்த அக்கிரமத்தினால் நம்முடைய வாழ்வு அழிந்து போகவே போகாது. யோசேப்பு எதிராக செய்யப்பட்டதுனால யோசேப்பிற்கு எந்த தீங்கும் பெரிதாக நேரிடவில்லை ஒரு காலகட்டம். அப்புறம் டாப்பில் வந்துட்டான்ல. ஆகையால் மற்றவர்கள் செய்த அநீதிகளை அக்கிரமங்களை உற்று நோக்கி கொண்டிருப்பதல்ல, ஆண்டவர் நமக்கு நீதி செய்வார். ஆண்டவர் நம்ம பார்த்து இருக்கிறார். அவன் செஞ்சது அவனை பார்த்துட்டு நான் உனக்கு என்ன பண்ணணும்? உனக்கு நான் நெஞ்சுக்கு நிம்மதி தந்திருக்கிறேன், உனக்கு சந்தோஷம் தந்திருக்கிறேன், உனக்கு தைரியம் தந்திருக்கிறேன், என்னுடைய ஐக்கியம் தந்திருக்கிறேன். அதில் நீ என்ன செய்? நிம்மதியாக வாழ். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது 3வது சுபாவ சோதனை. இதுதான் எல்லாருக்கும் வருகிற காமன் டெஸ்டிங்ஸ். கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் நமக்கு என்ன வரும்? நல்ல சுபாவங்கள் வரும். ஆனால் அந்த சுபாவம் இன்டாக்டாக இருக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். பல நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய சுபாவ போராட்டம் இருக்குது இல்லையா? ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. எதுக்கு?
நம்ம சுபாவத்தில் நிற்க முடியல. நம்ம தாழ்மையாக தான் இருக்க விரும்புகிறோம், நாம் உண்மையாக தான் இருக்க விரும்புகிறோம், நாம் பொறுமையாக தான் இருக்க விரும்புகிறோம், நாம் அன்பாக தான் இருக்க விரும்புகிறோம். முடியலையே. நாம் என்ன தான் நேசிக்கணும்னு நினச்சாலும் முடியவே மாட்டேங்குது. வெறுக்கத்தான் தூண்டப்படுகிறோம் இல்லையா? நாம் என்ன தான் தாழ்ந்து போகணும்னு நினைத்தாலும் இருக்க முடியலை. நம்மளை கொஞ்சம் பெருமை காட்ட வச்சிடுறாங்க. அப்படி தானே? இவைகள் என்ன பண்ணுறது? ஒரு பெரிய தூண்டுதல், ஒரு டெம்ப்டேஷன். அப்போ வெறுக்கிறவர்களை எப்படி போய் நேசிக்கிறது? நம்மளை மட்டம் தட்டி பேசுகிறவங்களுக்கு மத்தியில் நாம் எப்படி தலை குறிந்து போகிறது அப்படிங்கிற பெரிய போராட்டம் வருகிறது. சுபாவ சோதனைகள். இந்த சுபாவங்கள் பல நேரங்களில் சொல்லுவாங்க, நான் நல்ல சுபாவத்தோடு தாங்க இருந்தேன், இவரால் தான் அவரால் தான் என் சுபாவம் போச்சு. நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்ல சுபாவத்தோடு வாழ்ந்துருக்குறாங்க. நற்குணசாலிகளாக என்ன செய்கிறாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிரதர் ரொம்ப நல்லா இருந்தார், ஒரு பொண்ணு கட்டினார் பாருங்கள், எல்லாம் காலியாகி போச்சு. கல்யாணத்துக்கு பொண்ணு அந்த மகள் அப்படியே ரூத்து மாதிரி இருந்தாங்க, அப்புறம் தான் ஏசபேல் மாதிரி மாறிட்டாங்க. ஏன்னா அந்த ஆள் தான் காரணம். அவன் ஒரு ஆகாபு மாதிரி. ஆகாபோடு சேர்ந்த ஏசபேல் என்ன ஆகிடும்? ஏதோ. அப்போ நிறைய பேர் பிரச்சனை என்னென்னா, எல்லாருக்கிட்டத்துலையும் இருந்த சுபாவம் என்ன சுபாவம்? ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட். இந்த கல்யாணம் ஆன பிறகு நிறையபடி சுபாவம் மாறுறதில்லை. என்ன சுபாவம்? டூப்ளிகேட். கோல்டு கவரிங்னா நிச்சயமாக என்ன செய்யும்? ஒரு நாள் கலட்டு தான் போகும். அது ரொம்ப நாள் ஜிலு ஜில்லுன்னு ஜிகு ஜிகுன்னு அப்படியே ஜொலிக்காது. சுபாவங்கள் ரெண்டு இருக்குது. ஒன்று செல்ஃப் மேக், நாமளே என்ன பண்ணுறது? நாம் இப்போ இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்தவர்களாகிட்டோம், கோயில்கள்லாம் போகிறோம், இனி நம்ம எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். அப்போது நமக்கு அன்பு வந்துச்சு, தாழ்மை வந்துச்சு, உண்மை வந்துச்சு, ஒழுக்கம் வந்துச்சு. யாரும் தொந்தரவு பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொந்தரவு பண்ணிட்டாங்க, நாம் யாருக்கிறத காமிச்சிருவோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்த சுபாவம் எந்த சுபாவம்? போலி பக்தி சுபாவம். அப்படின்னா ஒரு பக்திக்காக நாமளே உருவாக்கிட்டது. கிறிஸ்தவங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அது பிரச்சனை இல்லைன்னா தங்குது. ஆனால் பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், பெரிய மீசா வச்சுருக்கிறார், வாட்ட சாட்டமாக இருக்கிறார், ஆளை பார்த்தாலே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பயப்படுற மாதிரி இருக்கிறான். ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, எல்லாரும் எழுந்து ஓடுறான், இந்த ஆள் மட்டும் உட்காந்துருக்கிறார். பெரிய நெருக்கடி வருது, சாதாரணமான நடக்க முடியாதவங்க கூட எழுந்து ஓடுறான், இந்த ஆள் மட்டும் உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்கே. அவருக்கு கால் வழங்காது. மீசெல்லாம் பெருசு தான், ஃபேஸ் கட்டெல்லாம் இப்போ நல்லா இருக்குது, ஆளை பார்த்தா வாட்டச்சாட்டமாக இருக்குது. ஆனால் என்ன, இன்னொருடைய ஹெல்ப் இல்லாமல் அவர் என்ன பண்ண முடியாது. அதில் பக்கத்தில் என்ன தான் ஆபத்து வந்தாலும் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தூக்கிட்டு தான் போகணுமே விட அவளை என்ன பண்ண முடியாது, எழுந்து ஓட முடியாது. அதுபோல் தான் பல நேரங்களில் நம்ம அப்படியே பார்க்கும் பொழுது, அதனால தான் சர்ச்சில் எல்லாம் பார்த்து ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் பசுக்களை போல் இருக்கிறாங்க. இந்த இடத்த தாண்டி வீட்டுக்குள்ளே போனால் தான் யாரெல்லாம் எருதுகளாக இருக்கிறார்கள், கரடிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இங்கெல்லாம் பூனைகள் அப்படியே உட்காந்துருக்கும். எல்லாம் நல்லவங்க, நாம் நல்லவங்க அப்படிங்கிறத அறிகிறதுக்கான இடமே இந்த இடம்தான் சர்ச். அவங்க சரியில்லாதவங்கிறத அறிகிறதுக்கான இடம் இது வீடு. அப்போ வீட்டில் கரடி, இங்கே வந்தால் பூனை, வீட்டில் எருது, இங்கே உட்காந்தா பசு அப்படின்னு நம்மளை பார்த்தியெல்லாம் தொட்டு கும்பிட்டு போவோம். இந்தியாவில் அப்படி தானே, பசுவை பார்த்தா என்ன பண்ணிடலாம் நின்று. இப்போ நம்மளும் பசுன்னு சொன்னால் என்ன ஆகிட்டோம். ஆனால் நம்ம சரியான யார்? காளை மாடுங்கிறது தெரியாது. அதாவது பக்திக்காக நாமளே சில சுபாவங்களை உருவாக்கி வச்சுருந்தோம்னா சோதனை வரவில் எல்லாமே காலியாகிடும். அதனால சுபாவம் தேவ உறவினால் உருவாகணும். சோதனை நாட்களில் உங்களுடைய சுபாவங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் ஆண்டவருடைய உறவின் மூலமாக சுபாவங்களை பெற்றிருக்க வேண்டும். தேவ உறவினால் தேவனோடு பழகி, தேவனோடு பேசி, தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட்டு தேவ தரிசனத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த சுபாவத்தை ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அதைத்தான் யோவான் 15 நம்ம வாசிக்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போது நிலைத்திருந்து தான் கனிகளை கொடுக்க முடியும். அந்த கனியை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கர்த்தருடைய ஐக்கியத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல சுபாவங்கள் வந்திருந்தால் அந்த சுபாவம் ஒருத்தர் யார் என்ன பண்ணாலும் போகாது. கணவர்களாலும் போகாது, மனைவிகளாலும் போகாது, பிள்ளைகளாலும் போகாது. இமோஷனலாக சில நேரத்தில் கொஞ்சம் என்ன ஆகிடும், எவ்வளோ தான் நம்ம பொறுமையாக இருந்தாலும் திடீர்னு ஒரு பெரிய கோபம் மூட்டப்படுகிற பொழுது கொஞ்சம் என்ன பண்ணும், இமோஷனல் அது. ஆனால் அதை சாதனை நம்ம ஒன்றும் செயல்படலை. அப்படித்தானே? ஏன்னா நாமளும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. நம்ம எவ்வளோ தான் சார்ந்த சொருபிகளாக இருந்தாலும் ரொம்ப அநீதியாக அக்ரமாக சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு என்ன வருது,
கோபம் வருது. ஆனால் கோபம் இருந்தாலும் நாம் என்ன செய்யலை? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவ செய்யாதிருங்கள். அப்போ தேவ உறவை சார்ந்து வாழுகிற பொழுது, தேவ தரிசனத்தை சார்ந்து வாழுகிற பொழுது நம்முடைய சுபாவங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட சுபாவங்கள். அதான் கனின்னு சொல்கிறோம். கர்த்தரோடு ஏற்பட்ட உறவினுடைய விளைவு. அந்த கனியை ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, பறைக்க முடியாது. அடுத்ததாக நம்ம வேகமாக பார்த்து முடிக்கலாம். வேறு என்னென்ன சோதனை இருக்குது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சோதனை ஒன்று சொல்லுங்கள், இல்லை பிடிக்காத சோதனை ஒன்று சொல்லுங்கள். என்ன சோதனை? உறவுகளே சோதனையாக இருக்குது. அப்பையோ நம்ம செய்தியில் இந்த பாயிண்டே வரலையே. அதனால தான் துவக்கத்துலேயே நான் எதுக்கு முன்கூட்டி அதை கொஞ்சம் ஜாக்கிரதையோடு சொல்லி வச்சேன். எல்லா சோதனையை பற்றி நான் பார்க்க போகலன்னு. ஒரு 5 சோதனை தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, இப்போ அடுத்த சோதனை என்னன்னு சொன்னால், பண சோதனை முதலாவது பார்த்தோம். அடுத்த சோதனைனா எதிர்பாலின இச்சை சோதனை. இந்த உலகத்தில் இருக்கிற 2 சோதனை ரொம்ப கொடிய சோதனைன்னு பார்த்தோம். ஒன்று பணம் தொடர்பாக வருகிற சோதனை. இதில் தான் நிறைய பேர் எல்லாத்தையும் இழக்கிறாங்க. அடுத்தது இதில் இழக்கிறாங்க எதிர்பான ஆப்போசிட் ஜெண்டர். அப்போ ஒரு ஆணின் மேல் ஏற்படுகிற பெண்ணிற்கான கவர்ச்சி, ஒரு பெண்ணின் மேல் ஏற்படுகிற ஆணுக்கான கவர்ச்சி, இது போன்ற ஈர்ப்புத்தன்மைகள், இவைகள் கர்த்தருக்காக நம்ம வாழ செல்லுகிற பொழுது, தேவனுக்காக தேவ நோக்கத்தை நம்ம மையமாக வாழ செல்லுகிற பொழுது கூட இந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வாய்ப்புண்டு. வந்தால் என்ன நடக்கும்? பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சோதனை சந்தித்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நம்ம எல்லாரையும் பார்க்க முடியாது. ஒரு 3 பேரை பார்க்கலாம். ஒன்று சிம்சோன், இன்னொன்று யோசேப்பு, இன்னொன்று தாவீது. ஈஸ்டரில் லைன் அப் பண்ணுறதா இருந்தால் யோசேப்பு, சிம்சோன், அடுத்து தாவீது. 3 பேருமே பக்திமான்கள் தான். 3 பேருமே யாரோ கிடையாது, எல்லாருமே தி நியூ காட். ஆனால் 3 பேரில் 2 பேர் என்ன பண்ணாங்க, கெட்ட பேர் வாங்கினாங்க. ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணிட்டான், நல்ல பேர் வாங்கினான். அப்போ மெஜாரிட்டி பேர் என்ன வாங்கியிருக்கிறாங்க, கெட்ட பேர். அதனால தான் இப்போ யாரும் நம்புறதில்லை. ஏன்? அவன் சிம்சோனும் அந்த மாதிரி ஆகிட்டான். அப்படியாப்பட்ட தாவீதும் இவ்வளவு சங்கீதங்களை எழுதின மனுஷனே பண்ணாருன்னா, நானும் கூட நிறைய புத்தகம்லாம் எழுதியிருக்கிறேன். இந்த யூடியூப்பெல்லாம் ஆரம்பித்த பிறகு தான் நிறையபடி சிந்தனை எப்படிலாம் எனக்கு தெரிய வந்து, என்ன தான் புத்தகம் எழுதினாலும் சைடில் ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புத்தகம் எழுதிட்டதுனால ஏன் எதை வச்சு சொல்கிறாங்க? அவ்வளோ சங்கீதம் எழுதின தாவீதே என்ன பண்ணுறார் ஐயா, டபக்குன்னு விழலை. அதை மாதிரி அந்த நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு யாரும் வர மாட்டாங்க. நாம் எப்போவுமே நெகட்டிவ் சைடை பார்த்தே பழகிட்டோம்ல. யோசேப்பு புக்குக்கு ஒன்றும் எழுதலை, ஒரு பாட்டும் பாடலை. நமக்கு எங்கேயாவது ஒரு பிரசங்கம் பண்ணார் அந்த ஆள்? யோசேப்பு பண்ண பிரசங்கம் எங்கே இருக்குது? தாவீது இருக்குது இல்லையா? யோசேப்பு நமக்கு எதாவது பிரசங்கம் பண்ணாரா? இல்லை ஏதாவது பாட்டு சங்கீதம் எதாவது பண்ணி நம்ம சர்ச்சில் எல்லாம் படிக்கிறதுக்கு எதாவது பண்ணாரா? ஒன்றாம் தாள் பண்ணலை. அவர் பாட்டில் ராஜாவுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டார். சரியா? ஆனால் அப்படி வாழ்க்கை முறை தான் நமக்கு பெரிய புத்தகம் இல்லையா? ஒரு புத்தகத்தை எழுதாவிட்டாலும் யோசிப்பு என்ன பண்ணான், ஜெயிச்சான். இப்போது அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதனால் அவன் தோல்விட்டான்னு சொன்னால், ஒரே ஒரு வசனத்தை நம்ம மாதிரியை படிக்கலாம். நியாயாதிபதிகள் 14:3. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் இவனுடைய அதான் சிம்சோனை பற்றி சொல்ல வந்த உடனே அடுத்த பொண்ணு மேட்டர் தான் வருது. சரி, ஒரு முறை தான் பிரச்சனை வந்தது, முடிஞ்சுதான். அடுத்ததாக தான் வருது. அடுத்ததும் கடைசியில் எல்லாம் உடைந்து விழுந்து அவன் அழிந்து நிறைய பேர் அழிந்து இந்த மாதிரி நடக்கிற வரைக்கும் அந்த பெண்ணு மேட்டர் தான் என்ன செய்யுது, வருகிறது. ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஏன் அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது, அந்த சோதனையில் அவன் ஏன் ஜெயிக்காமல் போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரியம். அவன் இத்தனையும் நசரேய விரதத்துக்கு உட்படுத்தப்பட்டவன். தாய் தந்தையாரால் தேவ தரிசனத்தை பெற்று நசரேய விரதத்துக்கு உட்படுத்தப்பட்டவன். ஆனால் அவங்ககிட்ட என்ன கிடையாது, ஒரு தரிசனம் கிடையாது. இரண்டாவது, அவன் தேவ உறவுடன் வாழ்ந்ததாகவோ தேவனிடத்தில் பேசி அதை ஒரு பழகி இருந்ததாக இல்லை. கடைசியில் என்ன பண்ணுறான், இந்த கடைசி நேரத்தில் என்னை கண்ணோக்கி பாருன்னு என்ன பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான். அதுதான் நடக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன கிடையாது. அதாவது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் யூனிட் விஷன். நீ ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாய் என்றால் அந்த பரிசுத்த தொடர்பவருக்கு ஒரு விஷன் வரணும். அல்லேலூயா.
ஒரு தரிசனம் உள்ளவன் ஜெயிக்கிறான், அவ்வளோதான். ஒரு தரிசனம் உள்ள ஒருவரும் தோற்று போக மாட்டான். இப்போது நான் 13 வருஷம் தனியாக தான் இருந்தேன். ஐ வாஸ் ஸோ யங். அந்த நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் நான் பாண்டிச்சேரியில் என்னோட யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. ஐ வாஸ் டோட்டலி அலோன். 13 வருஷம் நான் வாழ்ந்தேன். என்னை சுற்றி எவ்வளவோ நடந்திருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். நான் பாண்டிச்சேரிக்கு வந்த புதுசில் நான் போய் தங்கி இருந்தது என்ன தெரியுமா? ஒரு லாட்ஜ். அந்த லாட்ஜில் எவனும் ஜெனினோ தங்க மாட்டான் என்னை தவிர. எனக்கு வேறு எவனும் ரூம் கொடுக்கல, எனக்கு தெரியாது. என் நிலைமைக்கு யார் எவனுங்கிற விசாரிக்காதபடிக்கு நான் ஓடி வந்த நேரத்தில் ரூம் கொடுத்த யார் தான்? அவன் தான், அந்த ரத்னா லாட்ஜ். ஆனால் அத்தனை லாட்ஜிகளும் தப்பு தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அங்கே தாங்க உருவாக்கப்பட்டேன், அங்கே தான் புத்தகம் எழுத ஆரம்பித்தேன். புரியுதா உங்களுக்கு? எத்தனை சூழ்நிலை இருந்திருக்கும், இதுபோல் எத்தனை நிலையை கடந்து வந்திருக்கிறேன். நான் விழவும் இல்லை, நான் பழுதடையும் இல்லை. விழுந்து எழுந்து அந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கை நடக்கவே இல்லை. எல்லா மனிதர்களைப் போல எனக்கு எல்லா விதமான போராட்டங்களும் இருந்தது. ஆனால் எந்த போராட்டத்திலும் நான் என்ன செய்யவில்லை? தோற்கவில்லை. ஏன்? நான் தேவனோடு இருந்தேன். தேவ தரிசனம் எனக்கு இருந்தது. அனுதின வாழ்வில் தேவ உறவினால் வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருந்தது. அதுதான் என்னை வாழ வைத்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்னை பார்க்கிற ஒரு ஆண்டவர் என் மத்தியில் இருக்கிறார்கள் விழிப்புணர்வு எனக்கு இருந்தது. அதனால் எத்தனையோ பிரச்சனை. நான் ரூமை விட்டு வெளியே வந்தால் என்னுடைய கண்களுக்கு என்னென்ன காட்சிகளோ காணப்படும். அதனால் ஒருபோதும் நான் பழுதுபட்டு போகவும் இல்லை, நான் விலகி போகவும் இல்லை, தரிசனத்தை இழக்கவும் இல்லை. அல்லேலூயா. எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், தரிசனம் வேணும், தேவ உறவு வேணும். தேவ உறவுள்ள மனிதன் விழமாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது யார்? யோசேப்பு. யோசேப்பு குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39:2. அதை தொடர்ந்து என்ன பார்க்குறது? அவ்வளோ பெரிய சோதனை, சாதாரணமாக எவனும் ஜெயிக்க முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு சோதனை. ஆனால் அவன் ஜெயிச்சானே. ஏன் ஜெயித்தான்? நாம் எப்போவுமே ஜெயிச்சவரை பார்க்கணும், தோத்தவனையே பார்க்கக்கூடாது. நீங்கள் யாரையாவது சிந்திக்கும் பொழுது அவர்களை தோற்றவர்களோடையே பார்த்து இருக்கக்கூடாது. யாரை சிந்திக்கணும்? ஜெயித்தவங்களை. கர்த்தரோடு இருந்து ஜெயித்தவங்க இருக்கிறாங்க, அந்த பாசிட்டிவ் தான் பார்க்கணும், இல்லையா? மோசே விழுந்தாரா? ஆபிரகாம் விழுந்தாரா? யோசுவா விழுந்தாரா? எலியா விழுந்தாரா? எலிசா விழுந்தாரா? விழலையே. அவங்கள தான் நோக்கி பார்க்கணும். ஐயோ, தாவீது விழுந்தாரே. தாவீதைப் போல தேவ மனிதர்கள் எத்தனை பேர் தான், அவர்கள் விழவில்லையே. விழாதவர்களை பாருங்கள். அப்போ நீங்களே என்ன செய்ய மாட்டீங்க? விழ மாட்டீங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த யோசேப்புக்கு தேவ தரிசனம் இருந்தது. அது மட்டுமல்ல, தேவ உறவும் இருந்தது. தேவ உறவுடன் வாழ்கிறவன் விழமாட்டான். ஏன்னா அவனை விழாமல் பாதுகாக்கிற தேவ கிருபை என்ன செய்கிறது? அவனுக்கு இருக்கின்றது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி ஏற்படுன்னு சொன்னால் அது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குன்னு சொன்னால், ராஜாக்கள், நான் எல்லா வசனத்தையும் இப்போ சுட்டிக்காட்ட டைம் இல்லை, ராஜாக்கள் ஆக்டிவாக இருக்க வேண்டிய நேரத்தில், தேவனுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரத்தில் he was so idle. அவன் என்ன பண்ணான்? வீட்டில் தங்கி நல்லா, அதுவும் மத்தியானத்துக்கு மேலே சாயங்கால நேரத்தில் தூங்கிக்கிட்டு, இந்த சாயங்கால நேரத்தில் தூங்கி எழும்புறதுல நம்ம யோசித்து எழும்பணும். அப்படி எழும்பிட்டு எங்கே வந்துட்டார்? உப்பரிகள் உலாத்த வந்தார். அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? வார் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜா தான் போய் அதை கிளைம் பண்ணணும். இதெல்லாம் செய்யாதபடிக்கு அவன் என்ன பண்ணுறான்? ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி வெளியே வரல. கண்ணில் கண்ட காட்சி அவனால் என்ன பண்ண முடியல. அப்போ நம்ம தேவ தரிசனத்துக்குள்ளே இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளான ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் ஐடலாக இருந்தால் விழுவீங்க. நீங்கள் எவ்வளோ பைபிள் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ தான் ஜெபம் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளோ தான் ஊழி செஞ்சதாலும் சரி, நீங்கள் ஐடலாக இருந்தால் விழுவீங்க. பி ஆக்டிவ். கர்த்தரோடு பேசிக்கொண்டு வாழுகிறவன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு வாழுகிறவன், கர்த்தருக்குரிய காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிற வாழ்கிறவன் விழ மாட்டான். நோ சான்ஸ். ஏன்னா விழாமல் பாதுகாக்கிற தேவ கிருபை அவனுக்கு இருக்கிறது. ஏன் விழுறான்? எப்போ நீ இன்ஆக்டிவாக இருக்கிற அப்போ விழுவேன். சும்மா இருக்கிறவங்க பெரும்பாலும் விழுவாங்க. சும்மா இருக்கிறவங்க எல்லாரும் விழ மாட்டாங்க, மனசுக்குள்ளே விழுந்துருவாங்க. இந்த விஷயத்தில் 2 வீழ்ச்சி இருக்குது. ஒன்று ஃபிசிக்கலி விழுறது, இன்னொன்று மென்டலி விழுறது. நிறைய பேர் டெய்லி விழுந்து தான் வாழ்கிறாங்க. ஆனால் ஃபிசிக்கலாக விழுந்தால் தான் என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரியும். ஆனால் நாம் மென்டலி விழலைன்னா ஃபிசிக்கலி விழ மாட்டோம். சிந்தைக்குள் விழாமல் இருந்தால் நீங்கள் செயலில் விழ மாட்டீங்க. புரிகிறதா உங்களுக்கு? அப்போது சிந்தைக்குள்ளே ஆக்டிவாக இருங்க, கர்த்தருக்கேற்ற காரியங்களை சிந்தியுங்க.
எந்த மனிதனும் இந்த உலகத்தில் எக்ஸப்ஷன் கிடையாது. எல்லாருமே ஆனர் ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஆனால் கர்த்தரோடு இருக்கிறவன் தரிசனத்தோடு இருக்கிறான், கர்த்தருடைய ஐக்கியத்தோடு இருக்கிறான். அது மட்டுமல்ல, தன்னை பார்க்கிற ஒரு தேவனை அறிந்திருக்கிறான். தான் அந்த வெரி ப்ரெசன்ஸ். என்னை ஆண்டவர் பார்த்துருக்கிறார், என்னை நேசிக்கிறவர் பார்த்துருக்கிறார், யாரோ இல்லை, என்னை என் மேல் அன்போடவர் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னோட பேசிக்கொண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கிறவர் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை இந்த அளவு கொண்டு வந்தவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை வைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையை குறித்த நிச்சயம் எனக்கு இருக்கிறபடினால ஐ வில் நெவர் ஃபால். நான் என்ன பண்ண மாட்டேன், உறுதியாக சொல்ல நான் விழ மாட்டேன். ஏன்? ரோமர் 6 என்ன சொல்கிறது? கிருபை கீழ்ப்பற்றிருக்கிறவனை பாவம் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. விழமாட்டோம். தரிசனத்தோடு வாழுங்கள், செயல்பாட்டோடு வாழுங்கள், தேவ உறவோடு வாழுங்கள். நீங்கள் என்றைக்குமே என்ன செய்ய மாட்டீர்கள், விழவே மாட்டீர்கள். விழாமல் பாதுகாக்கிற ஒரு ஆண்டவரோடு தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய சோதனை. இதை நீங்கள் சீக்கிரமாக பார்த்து முடிச்சிருவோம். டெம்ப்டேஷன்ஸ் that are coming from Satan. சாத்தானுடைய சோதனை எப்படி பார்க்கணும்? எபேசியர் 6:11 வாசிக்கும் பொழுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. நல்ல கவனிங்க, பிசாசினுடைய தந்திரங்கள், கன்னிங்னஸ், அதாவது ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற ஆக்டிவிட்டியெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. அதாவது ஒருத்தர் கையில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு ஓடி உங்களை நோக்கி வராருன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அலர்ட் ஆகிடுவீங்க. என்னமோ வரத்தை சரியில்லையே, நம்மளை தான் அட்டாக் பண்ண வராமல் போல நீங்கள் ஓடி ஒளிவீங்க. ஆனால் ஒருத்தர் இப்போ சாதாரணமாக வரார். இப்போ கூட மும்பையில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஷூட் பண்ணார் ஒருத்தர். அடுத்த ஒருத்தர் ஃபேஸ்புக்கு லைவ்லேயே வச்சுட்டு என்ன பண்ணார், இன்னொருத்தர் ஷூட் பண்ணி கொண்டார். அதெல்லாம் நடக்குது மும்பையில். ஆனால் ஒருத்தர் ஜென்டலாக வரார், ஒன்றுமே தெரில, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வரார். ஆனால் அவர் என்ன வச்சுருக்கிறாரு, ஆயுதம் வச்சுருக்காரு. தான் தந்திரம். எந்த அதாவது தீங்குக்கும் வாய்ப்பில்லைன்னு என்ன வைத்து விட்டு பெரிய தீங்கை செய்து விடுகிறார். சாத்தானு எப்போவுமே ஓப்பனாக நம்மளை வீழ்த்த மாட்டான். சாத்தானுடைய சோதனை எப்படி வரும்னா, சாத்தான் என்ன செய்வான், சிலர் சொல்லுவாங்க, இந்த சாத்தான் என்னை ஜெபம் பண்ணவே விட மாட்டேங்கிறான் அப்படின்னு. சாத்தான் பைபிள் படிக்க விட மாட்டேங்கிறான், சாத்தான் கோயிலுக்கு போக விட மாட்டேங்கிறான், சாத்தான் ஒருபோதும் கர்த்தருக்கு சிந்திக்க விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு எல்லா துதிகர மகிமை யாரு கொடுத்துட்றாங்க? சாத்தாரு. சாத்தானுடைய சோதனை பயங்கரமாக இருக்க போகிறத, சர்ச்சுக்கு போக முடியலை, ஜெபம் பண்ண முடியலை. நான் இந்த விஷயத்தில் இது ஏதோ மனநிலை கோளாறு இருக்குது. இதெல்லாம் மன ரீதியான பிரச்சனை. நமக்கு வேறு அந்த உண்மையான டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதனால நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளந்தாள் தான். யார்? சாத்தான். நம்ம ஃபெமிலியாரிட்டி இருக்க முடியாது தான் சொல்ல முடியும் அப்படின்னு. ஆனால் சாத்தானை குறித்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஜென்டல், ரொம்ப அறிவாளி. தெரியுமா? சாத்தான் நம்மளோட ரொம்ப அறிவாளி. அது மட்டும் இல்லை, வெல் வெர்சஸ் ஸ்காலர், நல்ல தியாலஜி தெரிஞ்சவன். யார்? இங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான கடவுளுடைய வார்த்தைகளை தெரிஞ்சவனோட யார் தான் அதிகமாக தெரிஞ்சவன்? சாத்தான் தான். அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அவனை ஏதோ எப்போ பார்த்தாலும் கரப்பாக இருப்பான், கும்பு வச்சுட்டு இருப்பான், அவன் முட்டா பையன் நினச்சக்கூடாது. ஸோ வைஸ் இல்லையா? இவன் என்ன பண்ணுவான்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ உலகம் பேரளவு விழுந்து கிடக்குது. எப்படி விழுந்து கிடக்குது? எதில் விழுந்து கிடக்குது? பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்தில் விழுந்து கிடக்கிறது. இன்றைய கிறிஸ்தவம் பேரளவில் ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்தில் விழுந்து கிடக்கிறது. ஆனால் நிறைய விஷயத்தில் எழுந்து நிற்கிறது. இதில் ஆராதனையில், ஜபத்தில், காணிக்கையில், ஊழியத்தில் எழுந்து நிற்கிறது. எங்கே விழுந்து கிடக்கிறது? தேவனை உண்மையாக மகிமைப்படுத்துகிற அனுபவத்தில் விழுந்து கிடக்கிறது. பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்தில் விழுந்து கிடக்கிறது. எதில் எழுந்து நிற்கிறது? அப்போ என்ன பண்ணுறான் சாத்தான்னா, நீ ஆராதனை பண்ணாத, ஜெபம் பண்ணாத, பைபிள் படிக்காத, கோயிலுக்கு போகாத, அந்த மாதிரி பண்ண மாட்டான். பண்ணால் உங்களுக்கு தெரியும் இது சாத்தானு. என்ன பண்ணோன்னா, நல்லா ஆராதி பிரதர், நல்லா ஆராதிங்க, ஆராதிச்சுட்டே இருங்க, எப்போ பார்த்தாலும் சோத்திர சோத்திர சொல்லிட்டே இருங்க, 1000 சோத்திர பலி சொல்லிட்டே இருங்க, அது முடிஞ்சால் 2000 சோத்திர பலி சொல்லுங்கள், சொல்லிட்டே இருங்க. அப்புறம் இடையில் வருகிற பிரச்சனைகள், குணாதிசய பிரச்சனைகள், பண சம்மந்தமான பிரச்சனைகள், பொருள் சம்மந்தமான பிரச்சனைகள், ஆண் பெண் சம்மந்தமான பிரச்சனைகள், அதிலெல்லாம் தோத்துட்டுருங்க. ஒரு பக்கம் என்ன நடந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பிரைஸலோட அல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். சிலர் பார்த்துட்டு எப்போ பார்த்தேன் சோத்திரம் 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 சோத்திரம், சோறு போடுற இடத்துல சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அப்படி சொல்லி சொல்லி அந்த உணர்ச்சியே போயிடுச்சு. எல்லாம் சோத்திரம் சொல்லுங்கள், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒரு ஆவி கேட்டபடியாக இல்லை, ஆவியோட உண்மையோடும் இல்லை, எல்லாமே ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் சொல்கிறேன், புரிகிறதா? அப்போது எப்போ பார்த்தாலும் ஆராதனை தான், ஆராதனை ஆராதனை ஆராதனை.
ஆண்டவருக்கு ஆராதனை, இயேசுக்கு ஆராதனை, கர்த்தாவுக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவியானவருக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு வழக்கமாக சொல்கிற பொய்யை சொல்லிகிட்டே இருக்கிறது, வழக்கமாக போடுற சண்டையை போட்டே இருக்கிறது, வழக்கமான பண ஆசை பொருளாசை எல்லாம் வழக்கத்தில் நடந்து முடியும். என்ன பண்ணுறா சாத்தான்? கர்த்தரை ஆராதிக்கணும், அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டியா? கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும், அதனால் ஆராதனை பண்ணிகிட்டே இரு. ஆனால் மற்ற இடங்களில் என்ன பண்ணிடுற? அது அடுத்த பக்கம் போனீங்கன்னா ஜெபம், ப்ரேயர் 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 பிரிங்ஸ் விக்டர். ஜெபம் பண்ணு. இரவு வந்தால் இரவு ஜெபத்துக்கு போ, பகல் வந்தால் பகல் ஜெபத்துக்கு போ, வெள்ளிக்கிழமை வந்தால் உபவாச ஜெபத்துக்கு போ, பௌர்ணமிக்கு வந்தால் பௌர்ணமி ஜெபத்துக்கு போ, அமாவாசை வந்தால் ஜெபம் பண்ணிகிட்டே இரு. நீ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறவள பிசாசு என்ன பண்ணிடுவான்? ஆனால் ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இதில், இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ண வச்சதே பிசாசு தான். நீ நிறைய பேர் ஜெப கூட்டம் நடத்த வச்சதே பிசாசு தான். நீங்கள் நல்லா ஜெப கூட்டம் நடத்திட்டே இருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி எங்கே எந்த மாதிரி இருக்குமோ அந்த இடத்துல மட்டும் கோட்டை விட்டுருங்க. ஜெபம் பண்ண வைக்கிறான், காணிக்க கொடுக்க வைக்கிறான், ஊழியம் பண்ண வைக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறேன். ஐ எம் லிவிங் ஏ காட் ப்ளீசிங் லைஃப். நீ என்ன ஜெபம் பண்ணுற, என்ன ஆராதனை பண்ணுற, என்ன காணிக்க கொடுக்குற, என்ன ஊழியம் பண்ண, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அதெல்லாம் நல்லது செஞ்சுட்டு. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறாயா? தேவனை முதலிடத்தில் வைத்து வாழுகிறாயா? தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிறாயா? தேவனுக்கேற்ற சுபாவங்களோடு வாழ்கிறாயா? தேவனுக்கேற்ற எண்ணங்களோடு வாழ்கிறாயா? தேவனுக்கேற்ற சிந்தைகளோடு வாழ்கிறாயா? நீ எப்பொழுதும் ஜெப வீரன், எப்பொழுதும் ஜெப வீராங்கனை, எப்பொழுதும் ஆராதனை வீரன், எப்பொழுதும் ஆராதனை வீராங்கனை, நிறைய அள்ளி கொடுக்குறாய், நிறைய காணிக்கை கொடுக்குற, நிறைய ஊழியம் செய்கிற. இருக்கட்டும் ஐயா, ஆவிக்குரியவனுடைய அடையாளம் இது, ஜெபம் அல்ல. அப்படி ஜெபம் பண்ண வேண்டாமா? எல்லாம் பண்ணுங்கோ. ஜெபம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், துதிக்கணும், சோத்திரிக்கணும், எல்லாம் பண்ணணும், காணிக்க கொடுக்கணும், ஊழியம் பண்ணணும். ஆனால் உன்னுடைய கிறிஸ்தவ அடையாளம், நான் தேவனுக்கு பிரியமாக வாழுகிறேன், நான் தேவனுக்கு அவருக்கு பிரியமாக வாழ. அதனால தான் இல்லை எபேசியர் 5:10-17 சொல்லு, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்பதை. ஸோ இதை சாத்தான் எப்போ என்ன பண்ணுவான்னா, நம்மளை ஜெபத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட வச்சு, ஆராதனையில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட வச்சு, காணிக்கையில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட வைத்து, ஊழியத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட வைத்து, ஒரு விஷயத்தில் மட்டும் நீ எவ்வளோ ஆராதிக்கிற பற்றியா, உனக்கு பரலோகம்னா யாருக்கு தான் கிடைக்கும்? நீ எவ்வளோ ஜெபிக்கிற, நீ மலைகளை அசைப்பாய், இவ்வளோ ஊழியம் பண்ணுற ஒன்றை கர்த்தர் கரம் பண்ணாமல் இருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல சைலண்டாக விட்டுறான்? குணாதிசய வாழ்க்கையில், கர்த்தருக்கேற்ற வாழ்க்கையில். அருமையானவர்களே, சாத்தானுடைய தந்திரம் இந்த நாட்கள் அதிகமாக நடைபெறுவது நம்மை ஆன்மீகத்துக்கு தூரப்படுத்தி அல்ல, நம்மை ஒரு போலி ஆன்மீகத்துக்கு உட்படுத்தி, ஜெபித்துக்கொள், துதித்துக்கொள், ஸ்தோத்திரித்துக்கொள் என்று ஒரு போலி ஆன்மீகத்துக்குள்ளே நம்மளை சீரியஸாக கொண்டு போய் உண்மையாக தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையில் நம்மளை தோல்வியடை செய்து விட்டான். இதுதான் பிசாசுடைய தந்திரம். இந்த தந்திரத்துக்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பக்தியை பார்க்கக்கூடாது. எல்லாம் வேணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் படி எல்லாம் செய்யணும். ஆனால் இதுவரை நம்முடைய பக்தி, நான் அனுதின வாழ்க்கையில் தேவனை பிரியப்படுத்தி வாழுகிறேன், சுபாவ ரீதியாக, எண்ணங்கள் ரீதியாக, ஆசை ரீதியாக, எந்த ஒரு விஷயத்திலும் என் தேவன் மகிமைப்படுவதுதான் என்னுடைய வாழ்விலே முதலிடத்தில் வைத்து நான் செயல்படுங்க சொல்லி அந்த விதம் வாழுகிற பொழுது அதுதான் சோதனைகளை ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. எனவே 5 விதமான சோதனைகளை பார்த்தோம். இந்த 5 விதமான சோதனைகள் கர்த்தருக்காக வாழ வருகிறவருடைய வாழ்வில் நடைபெறுகிறவைகள். அவளை கடந்து செல்வதற்கு கர்த்தர் அருமையான வழிகளை நமக்கு காட்டியிருக்கிறார். அந்த வழிகளை நாம் நினைப்போம், கர்த்தரை சார்ந்து வாழ்வோம், உறவோடு வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாக எல்லா சோதனைகளையும் கடந்து போக வைத்து இறுதியில் தம்முடைய நித்திய வாழ்வில் நம்மை சேர்த்து கொள்வார். இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, நம்முடைய வாழ்வுக்கு நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார், நடத்துவார். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.